அங்கே சென்னையிலே ஒருவர் ஆணவத்துடன் எப்படியாவது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என ஒரு கனவில் இருக்கின்றார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆணவமான பேச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இந்த ஆட்சியை கவனித்து அடுத்தது எப்படியாவது வர வேண்டும் என்று ஒரு கனவில் இருக்கின்ற ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தர்மபுரி. அது அவருடைய கனவு கடைசி வரை கனவாகத்தான் இருக்கும். அவர் கடைசி காலத்து வரைக்கும் அது கனவாதான் இருக்கும். அது கனவாகிறது வாய்ப்பே கிடையாது. நான் பார்க்கின்றேன் இரு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும், அதாவது அம்மா இருந்த காலத்தில் பல முறை சொல்லியிருக்கின்றார்கள், நம்முடைய கூட்டணி ஒரு இயற்கையான கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே சென்னையிலே ஒருவர் ஆணவத்துடன் எப்படியாவது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என ஒரு கனவில் இருக்கின்றார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆணவமான பேச்சு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இந்த ஆட்சியை கவனித்து அடுத்தது எப்படியாவது வர வேண்டும் என்று ஒரு கனவில் இருக்கின்ற ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அடி தர்மபுரி. அது அவருடைய கனவு கடைசி வரை கனவாகத்தான் இருக்கும். அவர் கடைசி காலத்து வரைக்கும் அது கனவாதான் இருக்கும். அது கனவாகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம கூட்டணி மெகா கூட்டணி, எல்லா கட்சியும் நம்ம கூட வந்திருக்கு. கட்சிகள் மட்டும் மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள், பொதுமக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மிக சிறப்பான ஆட்சி இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிமுக ஆட்சி ஏழை எளிய மக்களை சார்ந்த ஒரு ஆட்சி. அடித்தள மக்கள், பாட்டாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள். அது மட்டுமல்ல, இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுதான் முக்கிய காரணம். அந்த வகையிலே தர்மபுரி மாவட்டம், எனக்கு இந்த மாவட்டத்தில் நான் பிறக்கவில்லை என்றாலும் இந்த மாவட்டம் எனக்கு சொந்தமான ஒரு மாவட்டமாக, இந்த மக்கள் எனக்கு, நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், என்னுடைய ஆயுள் காலம் வரை இந்த மாவட்டத்து மக்களுக்கு நான் நன்றியிடப்பட்டவனாக இருப்பேன். நான் அப்படிப்பட்ட மக்கள், இந்த மக்கள் என் மீது பாசம் வைக்கின்ற மக்கள். இங்க 3 அன்பு இருக்கிறோம். அமைச்சரும் அன்பு, நம்ம டிஆர் அன்பு, இந்த அன்புமணியும் அன்பு. அதனால இந்த மாவட்டத்து மக்களை அன்பாக அடிப்போம், நம்ம பாசத்தாவையும் அன்பாதையும். அந்த வகையில இங்கே வந்ததற்கு எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் எல்லோரும் சந்தித்ததிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி, பெருமையாக இருக்கிறது. நாம் எல்லோரும் நிச்சயமாக களத்திலே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைந்து பிணைந்து வெற்றி பெறுவோம். வெற்றிதான் நம்முடைய இலக்கு. அதில் நம் மட்டுமல்ல, மற்றும் கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தர்மபுரி மாவட்டத்தை நாம் முன்னேற்ற வேண்டும் என நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் இங்கே நாம் பாடுபட்டு, நாம் அமைச்சர் அவர்களும் சரி, இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் சரி, சமீபத்தில் மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டத்தில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அமைச்சர் எல்லாம் நீங்களும் கலந்து கொண்டீர்கள். இப்படி இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம். ஆக மீண்டும் இங்கே வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த தொகுதியில் நான் போட்டியிடுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நாம் எல்லோரும் கலந்து இந்த நாடாளுமன்றம் மட்டுமல்ல, ஆப்பிரேடிப்பட்டி, அரூர் சட்டமன்றம் சேர்ந்து இந்த மாவட்டத்தின் மக்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கழக மாவட்ட செயலாளரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு கே.பி. அன்பழகன் அவர்களுக்கும் அத்தனை நிர்வாகிகள், அதிமுக அத்துணை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.